என்னோட சிங்கங்கள் ரெண்டும் என் கூட இருக்க போய் தான் இவ்வளோ தூரம் கோயிலுக்கு வர முடிஞ்சது. முக்கியமாக இது எதுக்குன்னு பார்த்தா எங்கள் வீட்டில் அடுத்தடுத்து அடி விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வெட்டிங் டே அன்னைக்கு கீழே விழுந்தோமா, சர்ச்சுக்கு தான் அடி பலம். ரெண்டாவது டியூட்டியில் வச்சு என் வீட்டுக்கார் புதையல் எடுத்துகிட்டு வந்துட்டார், கண்ணில் இவ்வளோ பெருசாக வீங்கி இருந்துச்சு. மூணாவது மித்ரன் ஸ்கேட்டிங்கில் விழுந்து நாடியில், வயிற்றில், காலில் நல்லா சிரிச்சிருச்சு. நேற்று பார்த்தா அவர் மோதிரத்தை தொலைச்சிட்டார். நான் ஆசாசையாக குட்டி குட்டியாக சேர்த்து வச்சு வாங்கின மோதிரம் தொலைச்சிட்டு வந்துட்டாங்க. அதனால தான் முக்கியமாக கோயிலுக்கே வந்தது. வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து திருப்பரங்குன்றம் போகிறோம். ஆறுபடை வீடில் முதல் வீடான திருப்பரங்குன்றத்துக்கு தான் இன்றைக்கி போகிறோம். அதோட ஃபுல் வீடியோ தான் இது. இது என்னென்னா ஆறுபடை போகிற கண்டினியூ தான். ஏன்னா அடுத்து நாங்கள் திருச்செந்தூர் போகிறோம், அதோட கண்டினியூ எல்லாமே இதில் தான் வரும். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொன்று என்னென்னா, சச்சு நான் மித்ரன் தான் போகிறோம். அவங்க அப்பா வரல டூட்டின்றதுனால. திருச்செந்தூர் போய் இவங்க 2 பேருக்கு மொட்டை போடணுமா, அடுத்து ரெஸ்ட்டு கிடைக்காது, அதனால் வரல. தூங்கிட்டு இருக்கிறான் சச்சு. நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டு அவனை எழுப்பி விடணும். நாங்கள் வீட்டில் போகலாம். ஃபைனலி மேக்கப் முடிஞ்சு. கேமராக்கு எப்படி இருக்குன்னு தெரில. இது மித்ரன் கிளம்பிட்டான். சச்சு எழுப்பி போட்டு கிளப்பி விட வேண்டியதான். கிளம்பியாச்சு. புது பஸ் ஸ்டாண்ட் போகணும் பஸ் ஏறுறதுக்கு. அங்கே போயிட்டு பஸ் ஏறிட்டு பார்ப்போம். ஏ அம்மாக்கே ஆறிடுச்சுடா. அப்படி இங்க பாரு, என்னது போட்டு மணி போனோம்னா அது பஸ் போயிருமோல. பாவப்படமா இருக்கும்ல இவன் சொன்னதுக்காக. நான் அதெல்லாம் பிளான் பண்ணி தான் நான் போட்டிருந்தேன். நாங்கள் இவங்க ஊருக்கு வர்றோம், இவங்க தூத்துக்குடி கிளம்புறாங்க. வினோதினி ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரியும்ல, இன்னும் வீடியோவில் சொல்லியிருக்கோம். அண்ணன் அவனியாபுரத்துலேயே கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து திருப்பரங்குன்றத்துக்கு வந்து ஷேர் ஆட்டோ பஸ்ஸு போகும் போல் இறக்கி விட்டாங்க. இப்போ அண்ணன் அங்கே போகிறாங்க, நாங்கள் அதுக்கப்புறம் ஈவினிங் கிளம்பி அங்கே போவோம். கோயிலில் போய் பார்ப்போமே. கோயிலுக்கு போகிறோம். ஷேர் ஆட்டோவில் உட்காந்தாச்சு. தலையை சீவிட வேண்டியது. உனக்கு வைக்கலாமா? நீ பொம்பளை பிள்ளையடை. சும்மா இரு.
திருப்பரங்குன்றம் வந்தாச்சு. மழை தெரியுதா? போவோம். ஆமா, என்னது எனக்கு கிளி வேணுமா? வாங்கி தரேன். இந்த கடையில் போய் சாப்பிடுவோம். சரியா? கோயில் மாதிரி இருக்கு பாரு ஹோட்டலு. ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தேன். அது கோயில் மாதிரியே இருக்கு ஹோட்டலு. சூப்பராக இருக்கு ஆம்பியன்ஸ். தண்ணி தெளி. உனக்கு தண்ணி தெளிக்கணுமா? இல்லை அது வேண்டாம். அப்போ அங்கே ஒரு பொங்கல், அவனுக்கு ஒரு கல் தோசை, சர்ச்சுக்கு ஒரு வடையே போகுது. வயிறு வந்துடும். தோசை வரலையும் என் உயிரை வாங்குறான். ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சாச்சு. பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு ஓகேவா வாங்கிக்கலாம். இது இந்த கவர் எடுத்துக்கோ. எவ்வளோ ஆச்சு மொத்தம்? 500. கூட அத்தாட்ட கொடுத்துரு. கையை விடக்கூடாது. இங்க ஓடியா. கருப்பண்ண சாமி அப்படின்றது தான் முதல் தரிசனமா. இங்க தரிசனிச்சுட்டு தான் அடுத்து போகணும் போல. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லு. ஓட்டிருக்கு பாத்தியா? வெற்றிவேல் முருகா. சாமி சாமி எப்படி கும்பிடு? கும்பிடு மேலையா. சாமி கும்பிடு. சாமி கும்பிடு. ஏறு ஏறு. முருகா முருகான் ஏறு ஏறு. முருகா. ஆமா முருகா முருகன். அம்மா வாரம்ல. போட்டு போட்டு. முருகா முருகானு. எல்லாரும் கால் கழுவுறாங்க. எதுக்குன்னு தெரியல. திருச்செந்தூர் மாதிரி இது அன்னதான கூட. காமிச்சிருக்கேன். சாமி கும்பிட்டாச்சு. இங்க பாரு சாமி எப்படி கும்பிட்ட? குரங்கா. சாமி எப்படி கும்பிட்ட? சாமி எப்படி கும்பிட்ட? குரங்க பாக்குறான். சரி பண்ணி பேரு வருதுடா. நம்மளை பார்த்தா வருதோ? ஏக்க எடுக்குது. தேங்காய் பழத்தை கொடுத்துரு. நான் இப்ப எடுக்கிறதுக்குள்ள கவரோட சேர்த்து பிடிங்கிருச்சுன்னு நினைச்சிய. அதான் அப்படி தூக்கி போட்டேன். குரங்குகள் அதிகமா இருக்கு. வாழைப்பழத்தை பிடுங்குறேன்னு சொல்லிட்டு பிடுங்கிச்சு. நான் அப்படியே தூக்கி போட்டேன் கவரோடையும். எல்லாரும் பிரசாதம் பிரசாதம். இந்த கவரை பார்த்துட்டு அடுத்து வேற பிள்ளைகளை இதுலேயும் பிடிச்சிருச்சா என்ன செய்ய. இந்த நிறைய குரங்கா இருக்கு. இதில் என் வேற குரங்கு கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். சரி சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு. இங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு போல கோயிலில். அதனால மூலஸ்தானத்தில் போய் கும்பிட முடியாது. கும்பாபிஷேகம் முடிஞ்சாதான் வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வேற அந்த பக்கம் வச்சுருந்தாங்க. அங்கே தான் எல்லாருமே சாமி கும்பிட்டு. வயிறு பசிக்கு பொங்கல் சாப்பிடுவா. இப்போ சாப்பிட்டு தானடா மேலே வந்தோம். சாமி எப்படி கும்பிட்டேன் என்ன சொல்லு. பொறுமையான போயிடுச்சோம்மா. கம்பெடுக்கு போ. நீ கடிக்கட்டும் கம்பெடு. இங்க வந்துக்கிட்டு புளி புளி புளியன்னு சாங் பாடிக்கிட்டு இருக்கான் பாரு. ஓ பொங்கல் பொங்கல். ஓடி போய் வாங்க ஓடு. இந்த பொங்கலை பார்த்துட்டு தான் பொங்கல் வேணும் பொங்கல் வேணும்னியா. சாப்பிடு. இது நல்லா இருக்கா? உட்காந்து சாப்பிடு.
அதனால நல்லா கும்பிட்டாச்சு திருப்தியா. பொங்கல் சாப்பிட்டு முதலாம் படை வீடு தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நான் அடுத்து திருச்செந்தூரில் பார்க்கலாம். ஏய் என்ன பண்ண போகிற? மிச்ச பேம்பர்ஸ் தான் அதில் ஏறு. மிச்சாவா ஃபைனலி நாங்கள் வந்து திருப்பரங்குன்றத்துலேருந்து நேரம் மண்டேலா நகருக்கே வந்துட்டோம். அவனியாபுரத்துலேருந்து மண்டேலா நகர் வந்து டவுனுக்குள்ளே போகாமல் அவுட்ருலேயே பஸ் ஏறியாச்சு. இப்போ பஸ் ஏறி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். டோல்கேட்லாம் தாண்டியாச்சு. அது ஆவியூர் தாண்டி போய்கிட்டு இருக்கோம் தூத்துக்குடிக்கு. நல்ல வேறு எங்கள் நேரத்துக்கு திருச்செந்தூர் பஸ் வந்துச்சு. திருச்செந்தூர் பஸ்ஸில் ஏறியாச்சு. பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிடும். எங்களுக்கு போனால் வீடு பார்ப்போம். ஓகே, நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. அப்பா வாங்குவோம். விளையாட்டு ஜாமான் வாங்கணும். அப்பா காஞ்ச கருவாடு மாதிரி இருக்கு. வீட்டுக்கு வந்தாச்சு. பூஜை சாமான் அப்போ விளக்குக்கு முன்னாடி வச்சுட்டு பூ இருந்தது. மாலை மாலை வந்துருச்சு. பாய்.